மார்னிங் சார். குட் மார்னிங்ப்பா. உட்காருங்க. சொல்லுப்பா, என்னப்பா ப்ராப்ளம்? சார் என் ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்மோக் பண்ணுறான். அவனுக்கு கேன்சர் வருமோ இல்லையோ எனக்கு வருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதுலேருந்து நான் எப்படி ப்ரிகாஷன் ஆகுது, அவனை எப்படி மாற்றுறது? ரொம்ப ஸ்மோக் பண்ணான்னா ரொம்ப பிரச்சனைப்பா. நீ வந்து உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிற. ஸ்மோக் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதோட ஸ்மோக் பண்ணுறவங்க கூட இருக்கிறது ரொம்ப தப்பு. ஸ்மோக்கிங் பண்ணுறது அதனால் என்னென்ன பிரச்சனை அவருக்கு வருமோ அதே பிரச்சனை உனக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்துட்டு அதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸை முதல்ல அவாய்ட் பண்ணணும். அதுதான் முக்கியம். அந்த ஃப்ரெண்டை உன்னால் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா அவரை வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வா. ஏன்னா உன்னுடைய ஃப்ரெண்டு உயிரும் உனக்கு முக்கியம். அவரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. நிக்கோட்டின் பேட்ச்சு, மெடிசன்ஸு, இது எல்லாமே இருக்குது. கவுன்சிலிங்கு இதெல்லாம் பண்ணி உன் ஃப்ரெண்டை ஸ்மோக்கிங் பண்ணுறதுலேருந்து தடுக்கலாம். அது இல்லாமல் ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால வர பாதிப்புகள் கேன்சரு, சிஓபிடி, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸு, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, இது மாதிரி பல பிரச்சனைகள் வரும். அதை எல்லாத்தையும் உயிர் நண்பனுக்கு வராமல் தடுக்கலாம். அவர் கூப்பிட்டு இப்போ வரலன்னா என்னோட லங்ஸை நான் எப்படி சார் ப்ரிவென்ட் பண்ணி காப்பாற்றிக்கிறது? ஸ்மோக்கிங் பண்ணுற ஃப்ரெண்ட்லேருந்து தள்ளி இருக்கணும். அப்படி தள்ளி இருக்க முடியலைன்னா உன்னுடைய ஃப்ரெண்டை வந்துட்டு ரூமுக்கு வெளியே போய் ஸ்மோக் பண்ண சொல்லு. அந்த வெளியே போய் ஸ்மோக் பண்ண முடியலைன்னா அவருக்கு ஒரு ஸ்மோக்கிங் ரூம் ஒன்று கொடுத்துட்டு வித் எக்ஸாஸ்ட் ஃபேன். இப்போ ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ரூம்னு இருக்கும். அதுமாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு வந்துட்டு அதிலேருந்து எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம். ஸ்மோக்கிங் கில்ஸ் யுவர் லங்ஸ். உங்கள் லங்ஸ் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லங்ஸையும் சேர்த்து கில் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கர்ஸ், பி கேர்ஃபுல்.